என் பேர் முகேஷ். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே போகிறேன். தோனிக்கிட்டேருந்து நான் இன்னும் கொஞ்சம் 6 எதிர்பார்த்தேன், ஆனால் இதெல்லாம் கிடைக்கல. இது விஜய் சங்கர் கிட்டேருந்து 6லாம் கொஞ்சம் கிடச்சிது. நெக்ஸ்ட்டுலாம் மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தோனியோட லாஸ்ட் மேட்ச்னால நான் அந்த மேட்ச் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். டெல்லி மாதிரி ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைட் பி பிளேயர்ஸ் பிக் சரியில்லை, லைக் கொஞ்சம் ரொம்ப வஸ்ட்டாக தான் இருக்குது. பிளேயர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க. ஆமாம், தோனிக்கிறதுக்காக பார்க்கறது நல்லா. ஜடேஜா, ருத்து இவங்கெல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மைனஸாக ஃபீல்டிங் ரொம்ப புவராக இருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சை ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். மும்பை மேட்சுக்கு நான் வந்து கண்டினியூஸாக சிஎஸ்கே தோக்கணும்னு தான் நினச்சேன். நான் சிஎஸ்கே ஃபேன் தான் முதல்ல இருந்தேன். ஆனால் இந்த சீசனில் சிஎஸ்கே கண்டிப்பாக தோக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த வழிக்கு டிக்கெட் விற்கிறாங்கல்ல, அதனால் கண்டினியூஸாக தோத்தா தான் அது கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ இந்த மேட்சுக்கே வந்து டிக்கெட் விற்கிறது பிளாக்ல விற்கிறது கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படிலாம் நடந்தால் தான் அது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். பட் ஆனால் இன்றைக்கி மேட்சுமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஓப்பனிங்லாம் சுத்தமாக இல்லை. போன சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேருந்து அவங்க கொடுத்த பில்டப்னால தான் வந்து அவங்க கண்டினியூஸாக தோத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமாவது கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு வெறும் பில்டப் போகிறதெல்லாம் வந்து மோசமான பெர்ஃபார்மன்ஸ். மேட்ச் நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே நல்லா ஆடினாங்க. டிசியும் நல்லா தான் ஆடினாங்க. ஜெயிச்சே ஆகணும். நம்ம வந்து முன்ன மாதிரி ஆடினாலே நல்லா தான் இருக்கும். ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ணணும். bowling was decent, not the best but decent. But again batting and fielding மெயினாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. தேஜஸ்ரீ. தேங்க்யூ. ஹலோ ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஓப்பனிங் வந்து ஐ திங்க் ருத்ராஜ் கேட்கலாம். ஏன்னா ஓப்பனிங் செட் ஆகல ப்ரோ 3 மேட்சாக. நெக்ஸ்ட்டு வந்து டோனி வந்து எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க டோனி வந்தார் வின் பண்ணுறாரு, சரி அது ப்ரூவ் பண்ணுங்க வந்தார். விஜய் சங்கருக்கு ஒருத்தர் கூட கம்பெனி கொடுக்கல. இந்த மாதிரி ஆடினா பவர் பிளேயில் 3 விக்கெட் 4 விக்கெட் இதெல்லாம் நாட் பேட் ப்ரோ. இதெல்லாம் எப்படி ப்ரோ? இதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. ஃபஸ்ட்டு தோனியை மவுஸை குறைங்க ப்ரோ. ஏன்னா சொல்கிறதுனால மற்ற யாருமே லைக் பண்ண மாட்டாங்க ப்ரோ சென்னையை. அதெல்லாம் ஊற்றிச்சு ப்ரோ.